அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் டெல்லி பயணம் தொடர்பாக கேட்டதாகவும் ஏன் சென்றீர்கள் என கேள்வி எழுப்பியதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் சபாநாயகர் அறையில் செங்கோட்டையன் அமர்ந்தது சர்ச்சையான நிலையில் தற்போது சபாநாயகர் அறையில் இருப்பதை தவிர்க்க 9:25 மணிக்கே அவர் வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இபிஎஸ் எதிர்ப்பு மனநிலையே செங்கோட்டையன் உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம் பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்களே சட்டப்பேரவையில் அது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல் குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, தற்போது அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் தான் ஒரு ஹாட் டாபிக்காக இருக்கின்றார். அவர் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வருவாரா இல்லையா என்று அதிமுகவினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் சரியாக 9:25 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தார். அவரை வந்தவுடனே ஆச்சரியத்தோடும் அவரை பார்த்த சக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் சென்று நெருக்கமாக பேசி கைகுலுக்கி நலம் விசாரித்தனர். அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு சென்ற காரணம் என்ன என்பது குறித்தும் ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர்களான KP அன்பழகன், அதே போல கடம்பூர் ராஜு, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்மபுரியை சேர்ந்த கோவிந்தசாமி, கோவையை சேர்ந்த அம்மன் அர்ஜுனன், இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் சென்று என்ன திடீர்னு டெல்லிக்கு போயிட்டீங்க, என்ன எதுக்குதான் போனீங்க, யாரதான் பாத்தீங்க என்பது மாதிரியான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகளை எழுப்பினார்கள். அவர்கள் அனைவருக்குமே செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தார். எவரிடமும் எந்த ஒரு பதிலையும் அவர் சொல்லவில்லை. நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எப்படி இரு கைகளையும் கூப்பி எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னாரோ அது போலத்தான் கைகளை கூப்பி ஒன்றுமில்லை என்று சொல்வது போல அவர் சிரித்தவாறே தன்னுடைய புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தார். யாரிடமும் எந்த ஒரு விளக்கத்தையும் டெல்லிக்கு சென்றது குறித்த காரணத்தையோ அல்லது டெல்லியில் யாரை சந்தித்தோம் என்பது குறித்தோ அவர் விளக்கமாக யாரிடமும் தெரிவிக்கவில்லை. அவர் பேரவை வளாகத்துக்கு உள்ளே வந்ததிலிருந்து ஒவ்வொருவரும் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு தான் பிறகு அந்த அவைக்குள்ளே செல்வார்கள். அப்படி கையொப்பம் இட்ட நேரத்திலிருந்தே அவரிடம் தொடர்ச்சியாக பலரும் கேள்விகளை எழுப்பினார்கள். யாருக்கும் அவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால், முதல் 2 நாட்கள் இந்த சட்டப்பேரவை தொடர்ந்து ஒரு சுமார் 10 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதல் 2 நாட்கள் சபாநாயகர் அறைக்கு சென்று அதன் பிறகுதான் அவர் அவைக்கு உள்ளே வந்தார். அங்கு சபாநாயகர் அறைக்கு செல்வது சர்ச்சையான நிலையிலே கடந்த சில தினங்களாக அவர் அவை தொடங்குவதற்கு 5 நிமிடங்கள் முன்னதாக நேரடியாக அவைக்கு வந்து விடுகிறார். இன்றைய தினமும் அதே போலத்தான் 9:30 மணிக்கு அவை தொடங்கிய நிலையில் 5 நிமிடங்கள் முன்னதாக அவர் நேரடியாக அவைக்கு வந்து விட்டார். சபாநாயகர் அறைக்கு செல்வதை தவிர்த்து விட்டார். அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி முகாமிற்கு செல்லாமல் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து வணக்கம் செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் அவைக்கு செல்கிறார்கள். ஆனால் இவர் மட்டும் நேரடியாக தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு செல்வது, எதிர்க்கட்சி சந்திக்காமல் இருந்து வருவது அந்த தலைமையுடன் இன்னும் மோதல் போக்கை தொடர்கிறார் என்பதை வெளிப்படுத்தி வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.